ஓகே. உள்ளே இது ஒரு செய்யக்கூடாது. கடைசி கிழமை நடந்த எக்ஸாம் பேப்பர். அந்த எக்ஸாம் பேப்பருக்குரிய பேப்பர் டிஸ்கஷன். இந்த பேப்பர் இல்லை. என்னென்ன விஷயம் தியரியும் திருப்பி கழிச்சு இல்லை பேப்பர் நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவேன். சரியா? இதில் போய் தியரியும் திருப்பி கழிச்சு அதில் வர கேள்விகள் எப்படி இலகுவா இந்த எம்சிக்கு விட போடலாம். சரிப்பா, எம்சிக்கு விட. சரியா? மொத்தம் இதில் 35 எம்சிக்கு இருக்குது. இன்னைக்கு வட்ட இயக்கமும் இருக்குது. நாங்கள் ஒரு நேர்கோட்டு இயக்கம் கழிச்சு தான் வட்ட இயக்கம் வைக்க வேண்டியது. நேர்கோட்டு இயக்கம் சம்பந்தமான கேள்வியில பார்க்கும். இதில் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அந்த பேப்பரை பார்க்கலாம். சரியா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவேன். அதுக்குரிய பேப்பரை நீ அதிலேயே பார்த்து கொள்ளலாம். சரி, இது வேற முதலாவது வேண்டி சரியா? ஸ்கிரீன்ல பேப்பர் போட்டிருக்கேன். பேப்பரை நீங்க பார்க்கலாம். முதலாவது கேள்வியே பார்த்துக்கணும். சரியா? முதலாவது கேள்வி. புறக்கணிக்கத்தக்க உராய்வுடைய கிடைத்தளத்தில் உள்ள 4 கிலோகிராம் திணைகள் கிடையாக எஃப் என்னும் விசை பிரயோகிக்கப்படும் போது அப்பொருளானது 2 மீட்டர் செகண்ட் -2 ஆரம்பங்களை அடையும். இலையில் உள்ள இழுவை. இங்க எஃப் பண்ண விசை கொடுக்க தொகுதியின் ஆரம்புകളുടെ பிரமாணம் தரப்பட்டிருக்கு 2 மீட்டர் செகண்ட் -2. தொகுதியின் ஆரம்புകളുടെ பிரமாணம் 2 மீட்டர் செகண்ட் -2. முழுமையா 2 மீட்டர் செகண்ட் -2 இயங்குதா இருந்தா இந்த இலையில இருக்கிற இழுவென்ற பெருமானம் உள்ள வேண்டிய மாதிரி தான் கேள்வி. சரியா? இலையில இருக்கிற இழுவைக்குரிய பெருமானம் காணப்படும். ரைட். இந்த போட்ட கவனி எல்லாம் இலையில இருக்கிற இழுவென்ற பெருமானம் பார்க்கணும். இதுல எஃப் விசை வியோகிக்கப்படுகிறது. இந்த இலையில வார இழுவேன்றா இதுல இருக்கிற இழுவேன்ற பெருமானம் டிஎன் இடத்துல இருந்தா இந்த இடத்துல இருக்கிற இழுவேன்ற பெருமானம் என்ன வேற இருக்குன்னா டிஆர் தான் இருக்கு. ஒரு இலையில ஒரு இழுவை தான் வரும். அது எனக்கு கிடையான இலையில இழுவிசைன்ற பெருமானம் என்ன செய்ய மாறாது. கிடை இலையா இருந்தா இழுவிசைன்ற பெருமானம் மாறாது. இலைக்கு திணிவு இல்லையா ஒரு இலையில ஒரு இழுவை தான் வரும். இலைக்கு திணிவு இருந்தா தான் இதுல இருக்கிற இழுவையிலும் பார்க்க இங்க இருக்கிற இழுவை வேறுபடும். இலைக்கு திணிவு இல்லையா இருந்தா இதே இழுவை தான் இங்க விடுவோம். அப்ப இந்த இழுவேந்த பிரமாணம் தான் நீ எவ்வளவு மாதிரி காணவும். இதை நீங்க நேரடியா எம்சிக்கு கேள்வி எடுத்தால இலகுவா செய்யக்கூடிய மாதிரியும் பழி இருக்குது. மொத்தமா நான் முழுமையா 8 கிலோகிராமையும் சேர்த்து கதைக்க அதுக்குரிய விஷயம் பிரமாணமே இருக்கு. அப்ப டி என்ற பிரமாணம் பண்றது 2 கிலோகிராம் மட்டும் இருக்கிறதுக்கான விஷயம். 2 கிலோகிராம் ஆக்குற விளைவு விசை தான் டி. 4 கிலோகிராம் ஆக்குற விளைவு விசை எவ்வளவு கேட்டா அது எஃப் மைனஸ் டி இருக்கும். ரெண்டையும் சேர்த்து கதைச்சா 6 கிலோகிராம் ஆக்குற விளைவு விசை எவ்வளவுன்னு கேட்டா அது எஃப் என்ற பிரமாணம் மட்டும். 6 கிலோகிராம் ஆக்குற விளைவு எவ்வளவு கேட்டா எஃப். 2 கிலோகிராம் ஆக்குற விளைவு விசைன்னு பிரமாணம் தான் டி மட்டும். அப்ப இந்த டி தான் இப்ப கேட்கப்பட்டிருக்கா இருந்தா இந்த டீன்ற பிரமாணம் காண்றதுக்கு இந்த திணிவுல ஆக்குற விளைவு விசையை கண்டா சரி. இந்த திணிவுல ஆக்குற விளைவு விசைன்னு சொன்னா திணிவு 2 கிலோகிராம் 6 2 மீட்டர் செகண்ட் -2 விளையில் விசைக்கான சமன்பாடு தான் F7MV. ஒரு பொருள்ல ஆக்குற விளையில் விசைக்கான சமன்பாடு தான் என்ன இருக்கும்னா F7MV. எம்மின்ற பிரமாணம் இவரில் ஆக்குற விளைவு விசை 2 கிலோகிராம் திணிவு 6 பிரமாணம் 2. விளைவு விசைன்ற பிரமாணம் 4 நியூட்டன் நேரம். இந்த திணிவுல ஆக்குற விளைவு விசை. இந்த இலையில இருக்கிற இழுவேண்ட பிரமாணம் தான் கேட்டது. இலையில இருக்கிற இழுவேண்ட பிரமாணம் இந்த திணிவுல இருக்கிற விளைவு விசை எவ்வளவு கண்டாலே அது இலையில வர இழுவையா இருக்கு. இந்த திணிவுல இந்த இழுவை மட்டும்தான் விளைவு விசை. இந்த 4 கிலோகிராம் திணிவுல இருந்தா எஃப் மைனஸ் டி தான் விளைவு விசையா இருக்கும். 4 கிலோகிராம் திணிவுல வைக்க அதுல வர விளைவு விசை என்ற பிரமாணம் 2 கிலோகிராம் வர விளைவு விசை 4 நியூட்டன். சரி, இப்ப எஃப் பெருமானம் எவ்வளவு உங்களை கேட்டா தான் நீங்க என்ன செய்யணுமா இருந்தா எஃப் பெருமானம் கேட்டா மொத்தமா இது 4 கிலோகிராம் இது 2 கிலோகிராம் 6 கிலோகிராம் 6 கிலோகிராம்ல வர விளைவு விசைன்ற பிரமாணம் தானே 6 கிலோகிராம் சொன்னா 2 நாளையும் சேர்த்து கிடைச்சா இதுல வார இழுவையும் இதுல வார இழுவையும்
கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த 4 கிலோகிராமையும் 6 கிலோகிராமையும் சேர்த்து எவ்வளவு விசை வருமென்று கண்டா அதுதான் பெயர். அப்ப விளைவு விசையின் வருமானம் எஃப் காரணமா இருந்தா மொத்த திணிவின் வருமானத்தை 6 முடுகளால விலைக்குனா இந்த விளைவு விசையின் வருமானம் எஃப் பெரும். இப்ப நான் முழுமையா 6 கிலோகிராம் திணிவுக்கு சேர்த்து கதைக்குமா இருந்தா 6 கிலோகிராம் திணிவுக்கு சேர்த்து எப்சவன் எம்ஏ என்ற வருமானத்தை கதைச்சா 6 கிலோகிராமுக்கு விளைவு விசையின் வருமானம் எப்ப காணலாம். இது என்ன இருக்கும்டா 2 கிலோகிராம் பண்ணி ஞாபகத்தை பாக்கி டீயே காணலாம். 6 கிலோகிராமுக்கும் சமப்பட்ட பாவிச்சா திணிவின் வருமானம் 6 கிலோகிராம் 6 கொண்ட வருமானம் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ். அப்ப அந்த எஃப் வருமானம் என்ன இருக்கும்டா 12 நியூட்டன் இருக்கு. எஃப் வருமானம் இதெல்லாம் நேரடியா என்ன செய்யலாம், எழுதாம கொள்ளாம நேரடியா செய்யலாம். என்ற ஒவ்வொரு எழுத்து மொழிதேக்கு ஒரு நேரம் போகும். எம்சிக்கு செய்யறதா இருந்தா எழுதாம கேள்வி வாக்கிட்டு விட போடக்கூடிய மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி செய்யணும். அப்ப கேள்வி வாக்கிட்டு விட போடக்கூடிய மாதிரி இருக்கணும். உங்களை கேட்டது டி 6 முதல் 2. அப்ப இவரில் வார விளைவு டி தான். திணிவ 6 முதல் வைக்கினா இவரில் வார விளைவு வரும் 4 நியூட்டன். சரிதானே? இப்ப இவரில் வேற விளைவு விசை வருமானம் வந்தா இவற்ற திணிவ 6 முதல் வரைக்கும்னா இவரில் வார விளைவு விசை வரும். அப்ப இது 2 இது 4 4 8. அப்ப இவரில் இருக்கிற விளைவு விசை 8 நியூட்டன். விளைவு விசை 8 நியூட்டன் விரகணும். இந்த டீல வருமானம் தான் கண்டாங்க 4 நியூட்டன். அப்ப டி 4 நியூட்டன் விலையில் 8 விரகணமா இருந்தா இதிலும் பார்க்க ஏஃப் 8 கூட வேற போகணும். அப்ப இது 4 இருந்தா இது 8 கூட விரகணமா இருந்தா 4லும் பார்க்க 8 கூட விரகணமா இருந்தா 12 இருக்கணும் ஏஃப். அப்ப அந்த மாதிரி எப்ப காணலாம். அல்லது சேர்மான திணிவுக்கு எஃப் சமன் எம்ஏ பாவிச்சா சேர்மான திணிவு 6 கிலோகிராம் 6 முதல் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 R10 டிபெண்டன்ட். அந்த மாதிரி எப்ப கண்டு கொள்ளலாம். ஒரு பொருள்ல தாக்குற விலையில் விசைக்கான சமன்பாடு தான் எஃப் சமன் எம்ஏ. அது விளங்கினா சரி. ஒரு பொருள்ல வார விலையில் விசைக்குரிய சமன்பாடு தான் எஃப் சமன் எம்ஏ. தனி ஒரு விசைக்கான சமன்பாடு இல்லை. ரைட். விலையில வார எழுவேண்ட பிரமாணம் கேட்டது 4 நியூட்டன். 3வது விட பொருத்தம். அந்த கேள்வி 3வது விட பொருத்தம் பாருங்க. மூன்றாவது கேள்வி சாரி 2வது கேள்வி. 2வது கேள்வியை பார்த்து கொடுக்கும். 2வது கேள்வி ரைட். 2வது கேள்வி 2m, m, m, 2m திணிவுகளை உடைய ஏபிசிடி என்னும் ஒரு தொகுதி குட்டிகளில் கிடைவிசை எஃப் தாக்குகின்றது. சிக்கும் டிக்கும் இடையேயான மறுதாக்கம். சிக்கும் டிக்கும் இடையேயான மறுதாக்கம் கொண்டா ஸ்கிரீன் நிப்பாட்டுறேன். சரியா? சிக்கும் டிக்கும் இடையிலான மறுதாக்கம் காணப்படும். சிக்கும் டிக்கும் இடையில வர மறுதாக்கம் காணப்படும். இவரால இவருக்கு வர மறுதாக்கத்தின் வருமானத்தை நான் அடுத்து கூட R1 என்றேன். அப்ப இவரால இவருக்கு வர மறுதாக்கம் என்ன இருக்கும்? R1 தான் இருக்கும். என்ன தாக்க மறுதாக்க விசையா இருக்கு. சியால டிக்கு வர விசையின் வருமானம் R1 இருந்தா டியால சிக்கு வர விசை R1 தான். அதே மாதிரி இதெல்லாம் ஒரே தாக்கோடலாம் வரும். நான் வேறு இடத்துல வைக்கிறேன். இதெல்லாம் ஒரு இது தாக்க ஓடும். அதே இடத்துல இப்ப இவரிலேயும் விரவணும். நான் இதில் வைக்கிறேன். சரியா? பிக்கும் சிக்கும் இடையில வாரு. பியால சியை தள்ளுற விசையின் வருமானம் R2 எடுத்தா சி பியை தள்ளுற விசையின் வருமானம் என்ன இருக்கும்னா R2 தான் இருக்கு. சி பியை தள்ளுற விசையின் வருமானம். அதே மாதிரி ஏ பியை தள்ளுற விசையின் வருமானம் R3 அடுப்புமா இருந்தா பி ஏ தள்ளுற விசையின் வருமானம் என்ன இருக்கும்னா R3 தான் இருக்கு. பி ஏ தள்ளுற விசையின் வருமானம். தொகுதியா கலக்கிய விளைவு விசையின் வருமானம் எவ்வளவு வரும்னு பார்ப்போமா இருந்தா R3
R2 இந்த R1 எல்லாம் கேன்சல் ஆகும். தொகுதியா கதை கேட்க விளைவு சேர்ந்த பிரமாணம். சரியா? அப்ப தொகுதியா கதை கேட்க விளைவு சேர்ந்த பிரமாணம் சொன்னா F மட்டும்தான் பெறும். அப்ப தொகுதிக்குரிய விளைவு விஷயம் சொன்னா இந்த இதை முழுமையா தள்ளுறதுக்குரிய விஷயம் கேட்டா F மட்டும்தான். ஆனா முழுமையான திணிவு எவ்வளவு? 2M M M இந்த 2M முழுமையா கூட்ட வரும். 2M 2M 4M இதுல வர 2M 6M. ஆக RM தள்ளுறதுக்குரிய முழுமையான விசையின் பிரமாணம் தானே. சரியா? முழுமையான திணிவு RM. RM முழுமையான திணிவை தள்ளுறதுக்குரிய விளைவு விசையின் பிரமாணம் தானே. நாங்க காண வேண்டியது பி சிக்கும் டிக்கும் வர மரதாக்கம் காணுவோம். அந்த மரதாக்கம் R1 இந்த இதை நீ தனியா பிரிக்க பாப்பியா இருந்தா R1ன்றது எந்த திணிவை மட்டும் தள்ளுறதுக்கான விசை என்று கண்டா R1 காணலாம். இதுல வர R1 2M திணிவை மட்டும் தள்ளுறதுக்கான விசை R1. சரியா? R1 பிரமாணம் 2M மட்டும் தள்ளுறதுக்குரிய விசை பிரமாணம் தான் R1. அப்ப RM தள்ளுறதுக்கான விசை பிரமாணம் F இருந்தா 2M தள்ளுறதுக்கான விசை பிரமாணம் எவ்வளவு கண்டா அந்த R1 பிரமாணம் எவ்வளவு பேர். ஏன்னா இதுல இந்த B-ல தாக்குற விசையின் பிரமாணம் வேண்டா R1 மட்டும். C-ல தாக்குற விசையின் பிரமாணம் வேண்டா R2 மைனஸ் R1 வரும் C-ல. அதே நேரம் B-ல தாக்குற விசையின் பிரமாணம் வேண்டா R3 மைனஸ் R2 வரும். A-ல தாக்குற விளைவு விசைன்னு கேட்டா F மைனஸ் R3 வரும். F மைனஸ் R3. இப்ப எங்களுக்கு கேட்டது R1 C-க்கும் D-க்கும் இடையில வர மரதாக்கம். அப்ப RM-ல தள்ளுறதுக்குரிய விசை RM தள்ளுறதுக்கான விசை தான் இருக்கு. ஆகவே 2M தள்ளுறதுக்கான விசையின் பிரமாணம் எவ்வளவு கண்டா அந்த பிரமாணம் தான் R1. சரி, ஒரு மாம்பழ கேள்வி மாதிரி கேள்வி செய்து கொள்ளலாம். 5 மாம்பழத்தின் விலை 10 ரூபாய் இருந்தா ஒரு மாம்பழத்தின் விலை விளையாடுறாங்க. முழுமையா ஒட்டுமொத்தமா சேர்த்து கிடைச்சா மரதாக்குங்கிற எல்லாம் கேன்சல் ஆகும். இந்த தாக்க மரதாக்கு விசை அடுத்தடுத்த கூட்டில சவுனம் எதிர்வா வரும். அப்ப RM முழுமையான திணிவை தள்ளுறதுக்கு தேவையான விசை. ஆகவே 2M தள்ளுறதுக்கு தேவையான விசையின் பிரமாணம் எவ்வளவு கண்டா அது R1. இதுல வர எம்மையும் இதுல வர எம்மையும் பட்டு வாய் 2ஐயும் 6ஐயும் பட்டுனா இது 3 வரும். அப்ப அந்த R1 பிரமாணம் என்ன வரும்? F/3. இந்த மாதிரி கண்டுகொள்ளலாம். இதுக்கு F7 MA பாவிச்சு R கண்டு இந்த D என்ற திணிவுக்கு மட்டும் F7 MA பாவிச்சு தனியா போட்டெல்லாம் செய்யலாம். ஆனா MCQ கேள்வி இந்த மாதிரி ஷோர்ட் மெத்தட்ல செய்து கொள்ளவும் ஏண்டா இலவா இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். இதே கேள்வி உனக்கு வருது R2 பிரமாணம், அதாவது B-க்கும் C-க்கும் இடையில வர மரதாக்கம் உனக்கு கேட்கப்படுது. C-க்கும் D-க்கும் இடையில வர மரதாக்கம் கேட்கப்பட்டதுக்கு பதிலா B-க்கும் C-க்கும் இடையில வர மரதாக்கம் உனக்கு கேட்கப்பட்டது. இது R2 B-க்கும் C-க்கும் இடையில வர மரதாக்கம். அப்ப இந்த R2 பிரமாணத்தை காண்றதுக்கு என்ன செய்யலாம்டா முழுமையா RM திணிவை தள்ளுறதுக்குரிய விசையின் பிரமாணம் தான் F. ஆனா R2ன்றது இதை மட்டும் தள்ளுறதுக்குரிய விஷயம் என்ன மாதிரி பிரிச்சு காய்க்கும் R2ன்றது. சரியா? R2ன்றது C-யை மட்டும் தள்ளுறதுக்கான விஷயம் கேட்டா இல்ல. ஏன்னா R2 மைனஸ் R1 தான் C-யை மட்டும் தள்ளுறதுக்குரிய விஷயம். சரியா? R2 மைனஸ் R1 பிரமாணம் தான் C-யை மட்டும் தள்ளுறதுக்குரிய விஷயம். அப்ப R2 இதை மட்டும் தள்ளுறதுக்குண்டா C-ஐயும் D-ஐயும் சேர்த்து கிடைக்கும். C-ஐயும் D-ஐயும் சேர்த்து கிடைச்சா R1 கேன்சல் ஆகி C-லையும் D-லையும் தாக்குற விளைவு R2 மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு C-லையும் D-லையும் தாக்குற விளை விசைன்னு பாப்பீங்களா இருந்தா அது R2 மட்டும்தான் இருக்கு. R1 கேன்சல் ஆகுது. அப்ப R2 பிரமாணம் உலகம் கேட்டா முழுமையா RM திணிவை தள்ளுறதுக்குரிய விஷயம் பிரமாணம் தானே. ஆகவே இந்த 2M இந்த M C-ஐயும் D-ஐயும் சேர்த்து 3M தள்ளுறதுக்கான விசையின் பிரமாணம் உலகம் காணுவீங்களா இருந்தா அந்த பிரமாணம் R2 இருக்கு. இதுல வரையும் கேன்சல் ஆகும். RM 3 மட்டும் இது 2 பேரும் F/2 என்ற மாதிரி வரும். R2 பிரமாணம் இந்த மாதிரி R2 காணலாம். இதுவே A-க்கும் B-க்கும் இடையில வர மரதாக்கம் உலகம் கேட்டிருந்தா A-க்கும் B-க்கும் இடையில வர மரதாக்கம் உலகம் கேட்டிருந்தா அதாவது R3 பிரமாணம் உலகம் காணணுமா இருந்தா முழுமையா RM திணிவை தள்ளுறதுக்கான விசையின் பிரமாணம் தான் A. ஆகவே R3 என்றது நீ இதுல பிரிச்சுட்ட R3 என்றது இதுல பிரிச்சு பார்த்தா இதுக்கு பின்னுக்கு வர அவ்வளவு திணிவையும் தள்ளுறதுக்கான விஷயம் கருதி கொள்ளலாம். ஏன்டா இதுக்கு பின்னுக்கு வர அவ்வளவு திணிவையும் கருதினா R2 கேன்சல் ஆகும். R1 கேன்சல் ஆகும். அப்ப இதுல பாரு B C D அவ்வளவுத்தையும் தள்ளுறதுக்குரிய விசையின் பிரமாணம் R3 மட்டும் பேர். ஆக இவ்வளவுத்தையும் சேர்த்து கிடைக்குமா இருந்தா இது B C D அவ்வளவுத்தையும் சேர்த்து கிடைச்சா R2 கேன்சல் ஆகும். R1 கேன்சல் ஆகும். R3 மட்டும்தான் பிளேடு செய்யாகும். இப்ப முழுமையா இந்த BCD-யை தள்ளுறதுக்கான விசை எவ்வளவுன்னு பார்த்தா அது R3 மட்டும். அப்ப R3 பிரமாணம் என்ன இருக்கும்னா RM தள்ளுறதுக்கு F
ஆகவே ரெண்டும் இதுல வரையும் மொத்தம் 4 சொல்றதுக்கான விசை எவ்வளவு கண்டா அதான் இதுல வர எம்மையும் இதுல வர எம்மையும் வெட்டலாம். இதையும் ரெண்டால வெட்டலாம். ரெண்டால வெட்டி இது 2 இது 3 மாதிரி வரும். 2f/3 என்ன மாதிரி வரும். ஓகே 2f/3. ஆனா எங்களை இதுல கேட்ட கேள்வி சிக்கும் டிக்கும் இடையில வர மாதிரிதாக்கம் தான் கேள்வி. சிக்கும் டிக்கும் இடையில வர மாதிரிதாக்கம் மட்டும் R1 f/3 தான் கேள்விக்கான விட. இந்த மாதிரி மற்ற விஷயங்களும் பார்த்துக் கொள்ளலாம். ரைட். 2வது கேள்விக்கான விட 3வது. 3வது கேள்வியை பார்த்துக்கொள்ளும். 3வது கேள்வி மூன்றாவது கேள்வி இதுல பாருங்க உந்தத்துக்கும் நேரத்துக்குமான விரதிடப்பட்டிருக்கு. ஒரு பொருளின் மீது ஒரு பொருளின் உந்தம் P ஆனது நேரம் T-உடன் மாறுபடுவதை பின்வரும் வரைவு காட்டுகின்றது. பொருளின் மீது தாக்கும் விசை F ஆனது நேரம் T-உடன் மாறுபடுவதை காட்டும் வரைவு. இதுல உந்தத்துக்கு நேரத்துக்கும் தான் விரதிடப்பட்டிருக்குது. அந்த பொருள்ல தாக்குற விசைக்கும் நேரத்துக்குமான விரைவு எப்படி வேறுபட்ட மாதிரி 5 விடுதலைப்பட்டிருக்கு. சரியா, உந்தத்துக்கு நேரத்துக்கும் விரதிடப்பட்டிருக்குது. அந்த பொருள்ல தாக்குற விசைக்கும் நேரத்துக்குமான விரைவு எப்படி வேறுபட்ட மாதிரி தான் உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு தெரியும் உந்தம்ன்றது விசை தர நேரம் என்ற மாதிரி கேட்கலாம். உந்தம்ன்றது விசை தர நேரம். சரியா, உந்தம்ன்றா விசை தர நேரம் என்று கேட்கலாம். விளைவு விசைற நேரமா இருந்தா பெற்ற உந்தம், தடை விசைற நேரமா இருந்தா இழந்த உந்தம். இதுல உந்தத்துக்கும் நேரத்துக்கும் தான் வரையப்பட்டிருக்குது. அப்ப இது வையச்சா இருந்தா நேரம் எக்ஸா இருந்திருக்கும். அப்ப இந்த எஃப் பண்றது படுத்துற நேரம் இருக்கும். y சமன் mx, இது x h, f வந்து படுத்திறன், இது y h. y சமன் mx இருக்கும் வரைவு. அப்ப இந்த வரைவின் படுத்திறன் தான் விசைய திரவம். உந்தத்துக்கு நேரத்துக்குமான வரைவின் படுத்திறன் விசை. அப்ப உந்தத்துக்கு நேரத்துக்குமான வரைவின் படுத்திறன் விசை என்றா இதுல வரைவின் படுத்திறனுக்கு என்ன நடக்குன்னு பார்த்தா தெரியும். இதுல வரைவின் படுத்திறன் இந்த மாதிரி வளையதா இருந்தா வரைவின் படுத்திறன் குறையுது. சரிதானே? இப்ப வரைவின் படுத்திறன் வருமானம் இது படுத்திறன் மாறாத கோடு, இது படுத்திறன் அதிகரிக்கிற கோடு, இது படுத்திறன் குறையிற கோடு. சரியா, இதுன்ற படுத்திறன் வந்து நேரில அதிகரிக்குது, இதுன்ற படுத்திறன் நேரில மாறையில, இதுன்ற படுத்திறன் நேரில குறையுது. அப்ப இதுல வரைவின் வளைவு இந்த மாதிரி விருதா இருந்தா வரைவின் படுத்திறன் நேரில குறையுது. இப்ப படுத்திறன் நேரில குறையதா இருந்தா இதுக்குரிய விசையும் நேரில குறையும். இந்த பொருள் ஆக்குற விசை என்ன வரைவின் படுத்திறன் தான் விசை. இப்ப விசை நேரில குறையவனமா இருந்தா விசை குறையவனும். இப்ப விசை குறையவனமா இருந்தா விசைக்கும் நேரத்துக்குமான வேலைதான் உங்களை இதான் கேட்கப்பட்டிருக்கு. இப்ப விசை குறையவனமா இருந்தா இப்படியும் பெறலாம், இந்த மாதிரியும் பெறலாம், இந்த மாதிரியும் பெறலாம். ஆனா உங்களுக்கு விசை குறையவன் தெரியும், எந்த வேலையும் பெறலாம். இது இப்ப 5 விடையில எது சாத்தியம் என்று பதஜை. சரியா, 5 விடையிலையும் எந்த விட சாத்தியமா இருக்கும் தரப்பட்ட விடையில 5ல எது சரியா வரும் பதஜை என்ற பிழையான விடையும் இருக்கும். நீங்க சரியான விடையை கெஸ் பண்ணா சரி, பொருத்தம் இல்லாத நிப்பாட்டி விட்டா பொருத்தமான விட கடைசியில் மிஞ்சும். இதுல உங்களுக்கு 5 விட தரப்பட்டிருக்கிறதால பிரச்சனை இல்லை, முழுமையா யோசிச்சு கூட எடுக்க தேவையில்லை. பாருங்க, அதுல முதலாவது விடையையும் 2வது விடையையும் பார்த்தால் அதிகரிக்குது விசை கூடுது. உங்களுக்கு தெரியும் விசை குறைய வேணும், ஏன்னா படுத்திறன் குறையிறதால கட்டாயம் விசை குறைய வேணும். விசை குறையவன் மேல விரைவு கீழே தான் விளைவும், மேல போயிடலாம். சரியா, ஆக முதலாவது விட 2வது விட விரையிலாது, 5வது விடையும் விரையிலாது. இந்த முதலாவது விட 2வது விட 5வது விடையில
விசை அதிகரிக்குது. அதுல படுத்திரமா பாக்குறீங்களா, விசையின் பெருமானத்தை தான் பார்க்கணும். விசை அதிகரிக்குது. இப்ப விசை அதிகரிக்குதா இருந்தா அந்த விட இல்லை, அது விசை குறைய வரும். ஏன்னா படுத்திரம் குறைஞ்சா விசை குறைய வரும். படுத்திரம் தான் நீங்க விசை. இப்ப விசை குறையிற மாதிரி வெற விடையே 3 அல்லது 4 தான் பெறலாம். விசை குறையிற மாதிரி இருக்கிற விட 3 அல்லது 4, 3ஆ 4ஆண்ட மாதிரி தான் பார்க்குவோம். 3ஆவது விட வருமா 4ஆவது விட வருமா தான் நீ பார்க்குவோம். உங்களுக்கு விளங்கிட்டு 3 அல்லது 4 வரை ஓடும். அப்ப 3ஆ 4ஆண்டு தீர்மானிக்கணுமா இருந்தா இந்த இடத்துல வரவேண்ட படுத்திரம் என்னவா இருக்குமாண்டா, எக்ஸச்சுக்கு சமாந்தரமா வரவேண்ட படுத்திரம் வந்தா, எக்ஸச்சுக்கு சமாந்தரமா வரவேண்ட கோடு வந்தா வரவேண்ட படுத்திரம் 0. வரவேண்ட படுத்திரம் 0 வந்தா விசைந்த பெருமானமும் 0க்கு போகும். சரியா? இப்ப 3 4 தான் விட மிஞ்சுது. 3ஆ 4ஆண்டு பார்க்கணும். இப்ப 3ஆ 4ஆண்டு பாக்குறதுக்கு விசை வந்து கடைசியில 0 ஆகும். வரவேண்ட படுத்திரம் கடைசியில 0 ஆகுதா இருந்தா விசையும் 0 இருக்கணும். விசை 0 இருக்கணுமா இருந்தா 3ஆ 4ஆ வரும். 4ஆ விட ஏண்டா 3ஆவது விடையில 0 ஆகையில. சோ 3வது கேள்விக்கு பொருத்தமான விடை 4வது விடை. சரியா? இது பாஸ் பேப்பர் கேள்வி இல்ல, இது வந்து முதல் பேப்பர் கேள்வி. நீங்க எல்லா சேர்மார்ட்டையும் பாஸ் பேப்பர் கேள்வி செய்து உங்களுக்கு புளிச்சு போயிருக்கு. அதால இங்க வித்தியாசமான முதல் பேப்பர் கேள்வியும் செய்துவாங்க. சரியா? பாஸ் பேப்பர் கேள்வியில தேவையான கேள்வியும் செய்வோம். எல்லா கேள்வியும் செய்து கொண்டிருக்க தேவையில்லை. எல்லா சேராக்களும் பாஸ் பேப்பர் கேள்வி செய்யறது. அதால வித்தியாசமான முதல் பேப்பர் கேள்வியும் செய்வோம். சரியா? தெரியாதவர்களுக்கும் தெரியப்படுத்தி கொண்டா நல்ல. நீங்க மட்டும் பார்த்துட்டு யோசனைப்படுத்தி விடாம மிச்ச ஆக்களுக்கும் இந்த கிளாஸை பற்றி தெரியப்படுத்துவீங்களா இருந்தா வேற பிள்ளைகளும் இதால வந்தா அந்த பிள்ளைகள் உங்களுக்கு நன்றி உள்ளதா இருக்குங்க. தெரியப்படுத்தி கொடுங்க என்ற வேற மிச்ச ஆக்களுக்கு. 4வது கேள்வியே பார்ப்போம். 4வது கேள்வி. சரிதான? 4வது கேள்வி. நாலாவது கேள்வி ஒரு நல்ல ஒரு கேள்வி. சரியா? ஒரு வித்தியாசமான முறையில தீர்மானிக்கப்பட்டிருக்கிற கேள்வி. பாருங்க, 4வது கேள்விக்கு தெரிஞ்சாங்க விடையே போடுவாங்க நான் செய்யும்போது. நாலாவது கேள்வி. கரடான மேசோனின் மீது சங்கிலி ஒன்றின் மொத்த நிலத்தின் 4ல் ஒரு பகுதி கீழ் நோக்கி தொங்கத்தக்கதாக எல்லை சமநிலையில் உள்ளது எனின் மேசைக்கும் சங்கிலிக்கும் இடையிலான உரையாக குணம். சரியா? மேசைக்கும் சங்கிலிக்கும் இடையிலான உரையாக குணம் கேள்வி பார்த்திருப்பாதானே போட்ட மேசைக்கும் சங்கிலிக்கும் இடையிலான உரையாக குணம். ஓகே, இதுல இந்த கீழே தொங்குற சங்கிலின்ற பகுதி சொல்லப்பட்டிருக்குது 4ல் ஒரு பங்கு இல்லைதான். முழுமையான சங்கிலியில 4ல் ஒரு பங்கு சங்கிலி தான் கீழே தொங்குது. அப்ப முழுமையான சங்கிலின்ற திணிவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எம் மண்டல சங்கிலின்ற முழுக்க நிலையம் எடுத்துக்கொள்வோம் எம். அப்ப கீழே தொங்குற சங்கிலின்ற திணிவை இருக்குமாட்டா 1ன் கீழ் 4 எம் இருக்கும். அப்ப மேலே இருக்கிற சங்கிலின்ற திணிவை இருக்க மாட்டா 3ன் கீழ் 4 எம் இருக்கும். பங்கு தொங்குதா இருந்தா 3/4 பங்கு மேலே இருக்கும். இது என்ன கிடைச்சது? அப்ப கீழே தொங்குற சங்கிலின்ற திணிவு 1ன் கீழ் 4 எம் வேண்டா இவர்ல கீழ் நோக்கி வர நிறைந்த பெருமானம் 1ன் கீழ் 4 mg இருக்கும். கீழ் நோக்கி வர நிறைந்த பெருமானம் 1ன் கீழ் 4 mg. இந்த 1ன் கீழ் 4 mg என்ற விசையால தான் இந்த சங்கிலி இழு விசை விடுவேன். அப்ப அதுல சமநிலையா நிக்குதா இருந்தா இவருக்கு இந்த திசையில வர இது இந்த 1ன் கீழ் 4 mg என்ற பெருமானம் தான் இவருக்கு இந்த திசையில வர இழு விசையா வர போகுது. இது 1ன் கீழ் 4 mg. ஏண்டா மேசைன்ற மட்டத்தில் இருக்கிற சங்கிலியால மரதாக்கம் மேல வரும். இந்த மேசைன்ற மேல இருக்கிற சங்கிலிக்கு கீழ் நோக்கி தாக்குற விசைன்ற பெருமானம் தான்
3 கீழ் 4 எம் தான் இருக்க போதா இருந்தா அவ்வளவு நிற கீழே இருக்கும். அதுக்கு சமனான மரதாக்கம் மேல மேசியால வழங்கப்பட்டிருக்கு. இப்ப மேசியால வழங்கப்படுற மரதாக்கம் 3 கீழ் 4 எம்ஜியா இருக்கும். மேசியால வழங்கப்பட்ட மரதாக்கம் 3 கீழ் 4 எம்ஜி. இப்ப இந்த 1 கீழ் 4 எம்ஜி என்ற விசை தான் சங்கிலியின் இங்கால பக்கம் பெற போகுது. இந்த விசைக்கு சமனா மேச சங்கிலியை பிடிச்சி எதிர்பக்கமாக இழுத்திருக்கணும் உராய்வு செய்யலாம். அப்ப அந்த உராய்வால தான் அந்த சங்கிலி வழக்கு கவனிக்குது. அப்ப இங்கால பக்கம் வர விசைக்கு சமணம் எதிரமா மேசியால வழங்கப்படுற உராய்வு எதிர்பக்கம் இருந்திருக்கு. அப்ப இந்த உராய்வு செய்த பெருமானம் எந்த விசைக்கு சமனா இருக்கணும்? 1 கீழ் 4 எம்ஜிக்கு சமனா இருக்கணும். ஆக இப்ப இந்த மேசையில தாக்குற மேசையால சங்கிலிக்கு வழங்கப்படுற உராய்வு செய்த பெருமானம் 1 கீழ் 4 எம்ஜி என்ற பெருமானத்துக்கு தான் சமனா இருக்கணும். உராய் விசைக்கு என்ன சமன்பாடு போடலாம்னா மியூ இன்டு ஆர். அது தெரிஞ்சிருக்கும். உராய் விசைக்கான சமன்பாடு மியூ ஆர். சரியா? இல்லை உராய் விசைக்கான சமன்பாடு இதுல வர்றது உராய்வு குணகம். இது செவ்வல் மரதாக்கம் ஆர். அந்த பெருமானம் 1 கீழ் 4 எம்ஜிக்கு சமனா இருக்க போகுது. இப்ப மியூ தான் உங்களுக்கு கேட்கப்பட்டது. உராய்வு குணகம் என்ன இருக்கணும்? ஆறுக்கு என்ன போடலாம்டா இந்த மேசியால வழங்கப்படுற மரதாக்கத்துக்கு 3 கீழ் 4 எம்ஜி என்ன போடலாம். மேசியால வழங்கப்படுற மரதாக்கத்துக்கு 3 கீழ் 4 எம்ஜி என்ன மாதிரி போடலாம் மாறும். அது சமம் 1 கீழ் 4 எம்ஜி என்ன மாதிரி வேலை பக்கம் இருக்கும். இப்ப நான் காண வேண்டியது மியூ. இதுல வர எம்ஜியில பெருமானம் எம்ஜியில பெருமானம் வெட்டுப்படும். இங்க 4 இங்க 4 வெட்டுப்பட்டுரும். இந்த 3 கொண்டு அங்கால பிடிப்பியா இருந்தா மியூண்ட பெருமானம் வேறு. ஆக மியூண்ட பெருமானம் 1 கீழ் 3. மியூண்ட பெருமானம் 1 கீழ் 3 முதலாவது விடை பொருத்தமா இருக்கும். 4வது கேள்விக்கான விடை. சரியா? 4வது கேள்விக்கான விடை முதலாவது விட பொருத்தமா இருக்கும். பாருங்க 5வது கேள்வி. அஞ்சாவது கேள்வி ஒரு எரியத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி. இயக்கப்பாட்டு சக்தி கேவுடன் கிரிக்கெட் பந்து ஒன்று கிடையுடன் 45 பாக சாவில் மட்டையிலிருந்து விலகிச் செல்கின்றது. என் பந்தின் அதி உயர் புள்ளியில் அதன் இயக்கப்பாட்டு சக்தி. பந்தின் அதி உயர் புள்ளியில இயக்கப்பாட்டு சக்தி. ரைட். அஞ்சாவது கேள்வி. ஒரு பந்து எரியப்படுதா இருந்தா உங்களுக்கு தெரியும் அதி உயர் புள்ளியில அந்த பந்துக்கு கிடைவேகம் மட்டும்தான் இருக்கும். அப்ப கிடை வேகத்தால வார இயக்க சக்தி மட்டும்தான் இருக்கும் அதி உயர் புள்ளியில. நாளைக்கு எனக்கு வி என்ற கதியோட 45 பாசாக அளிக்கப்படுது. வி கதியோட 45 பாசாக அளிக்கப்படுது. அப்ப அதி உயர் புள்ளியில இவருக்கு இருக்கிற கதியின் பெருமானம் தான் கிடைவேகம் மட்டும்தான் இருக்கு அதி உயர் புள்ளியில. இப்ப இது 45 பால் அறியப்படுதா இருந்தா இவருக்குரிய கிடைவேகத்தின் பெருமானம் வி கோஸ் 45 என்ற மாதிரியும் நிலைக்குத்து வேகத்தின் பெருமானம் வி சைன் 45 என்ற மாதிரியும் போடலாம். வி சைன் 45 கோணத்தோட சேர்த்து பிரிக்குமாட்டா கோஸ். ஒரு காவி கணியத்தை கோணத்தோட சேர்த்து பிரிச்சா கோஸ், கோணத்தை விட்டு கிளத்தி பிரிச்சா சைன். ஒரு காவி கணியத்தை ரெண்டா பிரிச்சு கொள்ளலாம். ஒன்றுக்கொண்டு செங்குத்தா ரெண்டு உடையதா பிரிச்சு கொள்ளலாம் காவி கணியங்களை. அது வேகமா இருந்தாலும் ஆறுண்டுகளா இருந்தாலும் விசையா இருந்தாலும் உந்தமா இருந்தாலும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தா ரெண்டா பிரிச்சு கொள்ளலாம். அப்ப அதுல கோணத்தோட சேர்த்து பிரிப்புமா இருந்தா அது கோஸ் கூறா இருக்கும். கோணத்தை விட்டு விலத்தி பிரிச்சா சைன் கூறு. ஒன்றுக்கொண்டு செங்குத்தா பிரிக்கும் ஒரு காவிக்கு. உங்களுக்கு தெரியும் கோஸ் 45க்கும் சைன் 45க்கும் பெருமானம் 1/√2. அப்ப இதுல வர கிடைவேகத்தின் பெருமானத்துக்கு வி கோஸ் 45க்கு போட்டா வி கோஸ் 45க்குரிய பெருமானம் 1/√2. அப்ப கிடைவேகத்தின் பெருமானம் என்ன இருக்க மாட்டா வி/√2 என்ற மாதிரி இருக்கும்.
நிலைக்குத்து வேகம் அதே மாதிரி தான் வரும். எனவே sin 45 பெருமானம் 1/√2 தான். அப்ப நிலைக்குத்து வேகத்தின் பெருமானம் என்ன இருக்கும்னா b/√2 வரும். அப்ப இதுல கிடை வேகம் நிலைக்குத்து வேகம் சமன். வேகம் சமன் இல்ல, கதி சமன். என்ன திசை வேற வேற, சரியா? திசை வேற வேற, வேகம் சமன் இல்ல. இல்ல கிடை இந்த கதை கூறும் நிலைக்குத்தின் கதை கூறும் சமனத்தான் இருக்க போகுது. பெருமானம் b/√2. இயக்க சக்தி என்ற எண்ணிக்கணியம், சரியா? சக்தி எல்லாமே எண்ணிக்கணியம் தான். அப்ப இதுல இருக்கிற மொத்த சக்தியின் பெருமானம் தான் k என்றா, கிடை வேகத்தால வார சக்தியும் நிலைக்குத்து வேகத்தால வார சக்தியும் சமனாதான் இருக்க போகுது. அப்ப அரைவாசியா பிரிஞ்சிருக்கவும் இந்த ரெண்டின்றையும் பெருமானம் வீங்கின்ற பெருமானம் சமனா இருக்குதா இருந்தா, கதிகின்ற பெருமானம் சமனா இருக்குதா இருந்தா, இயக்க சக்தியின் பெருமானம் கிடை நிலைக்குத்து சமனா இருக்கும். அப்ப கிடை பெருமான இயக்க சக்தியும் நிலைக்குத்து பெருமான இயக்க சக்தியும் சமன். மொத்த சக்தி தான் சொல்லப்பட்டிருக்கு k. அப்ப கிடை பெருமான சக்தி என்ன இருக்கணும்? k/2 இருக்கணும். நிலைக்குத்து பெருமானம் k/2 இருக்கணும். ஏன்னா ரெண்டுமே சமனா இருக்க போகுது. மொத்த பெருமானம் தான் k. அதிகர் புள்ளியில கிடை வேகத்தால வார இயக்க சக்தி மட்டும்தான் இருக்கு அதிகர் புள்ளியில. ஏன்னா அதிகர் புள்ளியில கிடை வேகம் மட்டும்தான் இருக்க போகுது. b cos 45 பெருமானம் தான் இருக்க போகுது. அப்ப இந்த பெருமானம் என்ன இருக்கும்னா இயக்க சக்தி k/2. நிலைக்குத்து பெருமான இயக்க சக்தி என்ன இருக்கும்னா k/2. மொத்த பெருமானம் தான் k. அப்ப அதிகர் புள்ளியில கிடை வேகத்தால வார சக்தி மட்டும்தான் இருக்குமாட்டா என்ன இருக்கு? k/2 தான் இருக்கு. சரியா? அதிகர் புள்ளியில கிடை வேகத்தால வார இயக்க சக்தி மட்டும் இருக்கும். கிடை வேகத்தால வார இயக்க சக்தி மட்டும்தான் இருக்குமாட்டா k/2. இதை தேவையான சமன்பாட்டுப்படி போட்டு எடுக்கலாம். ஆனா இதெல்லாம் நேரடியா செய்ய வேண்டிய கேள்வி. ஆனா விளக்கத்துக்காக உனக்கு நான் சமன்பாட்டிலையும் செய்து காட்டுறேன் கவனி. இப்ப மொத்த இயக்க சக்தி தான் கே. ஆரம்பத்துல v வேகத்தில் அளிக்கப்பட்ட இந்த v வேகத்துல இந்த திசையில வெட்டி இயக்க சக்தியின் வருமானம் கா எம் v வேருக்கு மணி நேரம் போடுவோம். என்ன கிடை இலக்கு மொத்த பெருமானம் சேர்த்து போட்டாச்சு. ஆரம்பத்துல வர இயக்க சக்தி கா எம் v இருக்கும். அது இருக்கும் கே என்ன. அதிகர் புள்ளியில வேற இயக்க சக்தி தான் காணப்படும் கீ டேஷ் போடும். கிடைவேகம் மட்டும்தான் இருக்க போகுது. அப்ப கா எம் வேகத்துக்கு போடுவோம் பி cos 45 முழுவதும் இருக்க போடுவோம். என்ன கிடைவேகம் மட்டும்தான் அதிகர் புள்ளியில் இருக்க போகுது. அப்ப சொன்ன கா எம் வி வர்க்கம் cos வர்க்கம் 45 பேர். cos வர்க்கம் 45 பேர் இருந்தா கொஸ்டின் பெருமானம் 1/√2. அந்த 1/√2க்கு வர்க்கப்படுத்தினா 1/2 பேரும். சரிதான்? 1/√2 முழுவதும் வர்க்கமா இருக்கும். 1/√2க்கு வர்க்கப்படுத்தினா √2 வர்க்கப்படுத்தினா √2 × √2 2. அப்ப இதுல வர காஃப் எம்பி வர்க்கத்துக்கு தான் நீ என்ன போடலாம்? இதுல வர காஃப் எம்பி வர்க்கத்துக்கு தான் கே என்று போடலாம். இப்போ காஃப் எம்பி வர்க்கத்துக்கு கே என்று போட்டா இதுக்கு கே என்று போட்டா அப்படியே இப்ப வர்றது k/2. அதிகர் புள்ளியில வர சக்தி k/2 இப்படி செய்யலாம். ஆனா எம்சிக்கு இப்படி எல்லாம் எழுதி செய்து கொண்டு இருக்கிறது அவ்வளவுக்கு நல்ல மிக நேரம் போயிடும். 2 நிமிஷத்துக்குள்ள ஒரு எம்சிக்கு விட கூட போனமா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற ஆட்டில் வளர்த்து கொண்டு போகணும். ரைட்? அப்ப அந்த மாதிரி ஆட்டில நிறைய கேள்வி செய்து வாக்கிக்கு அந்த மாதிரி தன்மைகள் வரும். இல்லையேன்னு சொன்னா இப்படித்தான் கடைசி மட்டும் எழுதி செய்து கொண்டு இருப்பாய். உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், கேள்விக்கு எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும். இந்த மெத்தடில் செய்து கொண்டு இருந்தா நேரம் காணாக இருக்கும். அந்த பிரச்சனையும் தீர்க்கணுமா இருந்தா கேள்வி பாதிச்ச உடனே விட போடக்கூடிய மாதிரி அதுக்குரிய மூளைக்குரிய திறமையை வளர்த்துக் கொள்ளவும். அப்ப கேள்வி பாதிச்ச உடனே விட போடக்கூடிய மாதிரி வளர்த்துக் கொள்ள மாதிரி கேள்வி செய்யச்சே அனுபவம் பெறும். தியரி மட்டும் தெரிஞ்சா காணாது. நிறைய கேள்வி செய்து பார்க்குவோம். பாஸ் பேப்பர் கேள்வி மட்டும் செய்தாலும் இப்பத்திய ஜென்ரேஷனுக்கு காணாது. இப்பத்திய ஜென்ரேஷனை பொறுத்த மட்டும் இப்ப பழைய காலம் 2010ஆம் ஆண்டுக்கு முன்னுக்குள்ள காலம் வந்தா பாஸ் பேப்பர் கேள்வி மட்டும் செய்தாலே காணும். இப்ப நீங்க 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்ள ஆக்கள் எல்லா பிள்ளைகளும் பாஸ் பேப்பர் கேள்வியும் செய்து வச்சிருக்குங்கள். வேற வேற கேள்வியும் செய்து வச்சிருக்குங்கள். போட்டி பரீட்சை என்ன மற்ற ஆட்கள் பார்க்க நீ எவ்வளவு கூட படிக்கிறியோ அதுக்கு தான் உனக்கு தரும். அந்த ஒரு எல்லாம் டிராயிங் பெற போகும். பிசிக்ஸை பொறுத்த மட்டும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய கேள்வி செய்து பார்க்குறீங்களோ அவ்வளவுக்கு அளவு அனுபவம் கூடும். அவ்வளவுக்கு அளவு நீ முன்னுக்கு நிற்பாய். ரேங்க்ல முன்னுக்கு ரேங்க் வேண்டா தான் நீ மெடிசின் அல்லது இன்ஜினியரிங் என்ற பண்ணலாம். ஏன்னா இந்த இலங்கை கல்வி சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் போட்டி பரீட்சை 3C 3S எடுக்கிற சரி OL 3C 3S எடுக்கிற முழு பேரும் மேல் படிக்கலாம்ன்ற மாதிரி AL நீ 3 பாஸ் எடுக்கிற முழு பேரும் மெடிசின் படிக்க இயலாது. அதுக்கு படிக்க ஒரு மாதிரி இருந்தா நீங்க பொருளுக்கு போய் காசு கட்டி படிக்க வேண்டி வரும். அப்படியான வசதி இருக்கிற ஆட்கள் என்ன செய்யலாம்? 3 பாஸ் எடுத்தா காணொலி படிக்கலாம். ஆனா எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை. போட்டியா படிச்சாதான் இலவசமா படிச்சு கொள்ளலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6வது கேள்வியை பாருங்க. 6வது கேள்வி.
ஆறாவது கேள்வி. ஒரே திணிவுடைய இரு பொருட்கள் ஏயும் பியும் ஒரு மீள்தன்மை இல்லா புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய இலையின் நுனிகளுக்கு இணைக்கப்பட்டு ஒப்பமான ஹப்பியினூடாக ஓய்விலிருந்து விடப்படுகின்றது. அருகிலுள்ள ஊர் இதை காட்டுகின்றது. சரியா? ஓய்விலிருந்து விடுவிக்கப்பட்டா ஏக்கும் பிக்கும் என்ன நடக்கும் என்ற மாதிரி தான் கேள்வி. சரியா? ஏக்கும் பிக்கும் என்ன நடக்கும்? பி ஆனது கீழ் நோக்கி யார் முடுக்கும், பி ஆனது மேல் நோக்கி யார் முடுக்கும். ஏயும் பியும் ஒரே கிடைநிலைக்கு வந்து ஓய்வுக்கு வரும். ஏயும் பியும் முறிவில் காட்டின நிலையிலே ஓய்வில் இருக்கும். ஏயும் பியும் சீரான இயங்கும். ரைட், ஓட்ட கவனி. ஆறாவது கேள்வி. இங்க சொல்லப்பட்டிருக்கு ரெண்டுமே சமதினி வேண்ட மாதிரி. சரியா? ரெண்டுமே சமதினிவு. ரெண்டும் சமதினி வேண்டா ഇതിന്റെ തിനിവ് എന്മാണെത്താ ഇതിന്റെ തിനിവ് എന്താ ഇവർക്ക് കീഴ് നോക്കി താക്കുற நிறைய பிரமாணம் சிமோல் எம்ஜி. இதிலவாறு இளையிலவாறு பிரமாணத்தை டீன்னு எடுத்தா லேசான இலைன்னு சொன்னான். அதாவது திணிவில்லாத இலைன்னு சொன்னான். ஒரு இலையில ஒரு இழிவேண்ட பிரமாணம் தான் வரும். திணிவில்லாத இலைன்னு சொல்லிக்கு ஒரு இலையில ஒரு இலை தான் வரும். இங்க ஒரு இலை தான் இருக்கு. இங்க இருந்தா அப்படி எங்க வேற மட்டும் ஒரு இலை தான் வருது. ஒரு இலையில ஒரு இழுவை தான் வரும். திணிவு இருந்தா மட்டும்தான் இதுல இருக்கிற இலையின் இழுவைன்னு பார்க்க மேல இருக்கிற இலையில வர இழுவேண்ட பிரமாணம் மாறுபடும். திணிவு இருக்கேக்கு. சரி, அது நேரம் இவருடைய கீழ் நோக்கி வர சிமோலங்கி நிறைய பிரமாணம் பெறுவோம். இந்த பொருள்ல இருக்கிற விலையில் விசைந்த பிரமாணம் எவ்வளவுன்னு கேட்டா ஒட்டு மொத்தமா சேர்த்து காய்க்கும். முழுமையா சேர்த்து காய்ச்சா இந்த திணிவு ரெண்டையும் நான் அப்படி அங்கால எடுப்பினா இருந்தா கப்பியை விட்டு விலத்தி எடுத்தா அதுல படம் எப்படி வெறுமண்ட மாதிரி எடுப்பீங்களா இருந்தா ரெண்டு திணிவையும் கப்பியை விட்டு விலத்தி நான் அங்கால எடுக்கிறது எடுத்தா கற்பனையா யோசிச்சு பாருங்க எப்படி வருமாண்டா. இங்கால பக்கம் ஒரு சிமோல் என்கின்ற பிரமாணம் வரும். அதே நேரம் இங்கால பக்கத்துக்கு ஒரு சிமோல் என்கின்ற பிரமாணம் வரும். இதுல இருக்கிற எழுவேண்ட பிரமாணம் டி வரும். இதுல இருக்கிற எழுவேண்ட பிரமாணம் டி வரும். இதுவும் குறிச்சாச்சு. அதே நேரம் இதுல இருக்கிற எழுவேண்ட பிரமாணம் டி வரும். இதுல இருக்கிற எழுவேண்ட பிரமாணம் டி வரும். இந்த கப்பியை விட்டு விலத்தி ரெண்டு திணிவையும் எடுத்தா கற்பனையா யோசிச்சு பாருங்க விலையில் விச பூச்சியம். இதுல வச்சு யோசிச்சாலும் விளங்க வரும். ஆனா சில பேருக்கு 2 mg கூட்டி போட்டு 2 mg தூரம் நோக்கி இருக்கிற மாதிரி யோசிச்சு போட்டு சீட்டு கொண்டு நிற்கும் சிலது. அப்ப அதால இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க விலையில் விச பூச்சியம். அங்கால இங்கால வந்து எல்லா விஷயம் கேன்சல் ஆகும். அல்லது இதுலயும் ஒரு குண்டு பொடியன் இதுல ஒரு குண்டு பொடியும் தொங்குறான். இங்க ஒரு மெல்லிய பொடியும் தொங்குறான். இவற்றை பார்க்க இவற்றை கூட வேறந்தா வெயிட் கூடினவன் என்ன செய்வான்? கீழே எடுத்து கொண்டு போவான். வெயிட் குறைஞ்சவன் மேல போவான். ரெண்டு பக்கமும் சமனான வெயிட் உள்ளாக்க சொன்னா அங்காளைங்கள் அசையாம அந்த திணிவு அதையே நிற்கும். உதாரணத்துக்கு இதுலயும் ஒரு குண்டு பொடியன் இதுலயும் அதே திணிவுடைய குண்டு பொடியன். சரியா? ஒரே சைஸான ஆக்கள் அங்காளம் இங்காலம் தொங்கினா அங்காளம் இங்காலம் அசையாது. என்ன விளைவு சபூச்சியம். ஆக இந்த ரெண்டு திணிவும் சமனா இருக்குதா அந்த விளைவு சபூச்சியம் என்றா ஓய்வில் இருக்கிற பொருள் தொடர்ந்து ஓய்வில் இருக்கு. மாறாவகத்தில் இயங்குகிற பொருள் மாறாவகத்திலே கொண்டிருக்கு. ஓய்வில் இருக்கிற பொருள் ஓய்வில் இருக்கு. மாறாவகத்தில் இயங்குகிற பொருள் மாறாவகத்திலே இயங்கும். அது இங்கேயும் விளைவு சபூச்சியம். அது தொடர்ந்து என்ன நடக்கும்னு சொன்னா இந்த பொருள் ஓய்வாத்தான் இருக்கும். அதுல கேட்ட கேள்விக்கு இதனை அருகில் ஒரு காட்டுகின்றது. ஓய்வில் இருந்தா விடுவிக்கப்படுகின்றதான். அப்ப ஓய்வில இருந்து விடுவிக்கப்பட்டா ஏயும் பியும் உருவில் காட்டிய நிலையிலேயே ஓய்வில் இருக்கும் என்ற 4வது பொருத்தமா இருக்கு. சரியா? எதுக்கும் ஆரம்பமும் இருக்காது, வேகமும் இருக்காது. விளைவுச பூச்சியமா இருந்தா ஓய்வா இருக்க விட்டா ஓய்வா தான் இருக்கு. இதே மாறாவகத்துல நாங்க தட்டி விடுவமா இருந்தா தொடர்ந்து மாறாவகத்திலே போய் கொண்டிருக்கு. உதாரணமா இப்ப பி என்ற பொருளை கீழ் நோக்கி ஒரு பி என்ற விதத்தில் தள்ளி விட்டா
பி கீழ் நோக்கி அந்த வேகத்துல போயிருக்கு, ஏ அதே வேகத்துல மேல் நோக்கி போய்க்கொண்டு இருக்கு. இந்த விளைவு விசை பூஜ்ஜியமா இருந்தா ஒன்று லோய்வா இருக்கணும் அல்லது மாறா வேகத்துல இயங்கணும். வேற்ற விதி நியூட்டன் முதலாம் விதி. புறவிசை இல்லையா இருந்தா, விளைவு விசை இல்லையா இருந்தா ஒரு பொருள் ஓய்வா இருக்கணும், இல்லையோன்னு சொன்னா மாறா வேகத்துல இயங்கி கொண்டு இருக்கணும். அப்ப இங்க புறவிசை இல்லை, விளைவு விசை இல்லை, இந்த பொருள் வந்து ஓய்விலேயே இருந்திருக்கணும். சோ 4வது விட பொருத்தமா இருக்கும் 6வது கேள்வி. 6வது கேள்விக்கு 4வது விட பொருத்தம். 7வது கேள்வியை பார்த்துக்கிட்டே போறோம். 7வது கேள்வி சரியா? 7வது கேள்வி. கிடைத்தளத்தில் உள்ள சிமோலியம் தினுடைய குட்டி மீது உருவில் காட்டியவாறு விசைகள் பிரயோகிக்கப்படும் போது பின்வருவனவற்றில் எதில் அதிவியர் ஆர்முடுகள் ஏற்படும்? இதுல அதிவியர் ஆர்முடுகள் விடணுமா இருந்தா 5 விடையை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? இந்த விட வினாவும் அந்த விடையை நிப்பாட்டி விட்டா 5 விடையை வெட்டி விடையை போட்டுக்கொள்ளலாம். முதலாவது படத்துல இருக்கிற விசையை பார்த்துக்கொள்ளும். முதலாவது படத்துல இடப்பக்கம் இருந்து வார விசை வந்து 2F, வலப்பக்கம் தாக்குற விசை F. ரெண்டு விசையும் ஒரே திசையில இருந்தா கூட்டுப்படும். அப்ப மொத்தம் 3F என்ற விசை வரும். இதுல கிடைத்திசையில வார விளைவு விசை என்ன இருக்கும்டா? முதலாவது படத்துல 3F. அதனால மேல் நோக்கி ஒரு F என்ற விசை அமைத்தப்படுது. அந்த F என்ற விசை எம்ஜியிலும் குறைவென்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அதுக்கு சமனா மரதாக்கம் வந்து கேன்சல் பண்ண போகுது. அப்ப முதலாவது படத்துல கிடைத்திசையில வார விளைவு விசை என்ன? 3F. 2வது படத்தை எடுத்துக்கொள்ளும். இது பேப்பர்ல வச்சுதான் செய்யலாமே. 2வது படத்தை எடுத்துக்கொள்ளும். 2வது படத்துல 2F என்ற விசையும் எதிரே திசையில இருக்குது. விளைவு விசை 0. எதிரே திசையில விசை இருக்கிறதா இருந்தா விளைவு விசை 0 இருக்கும் 2வது படத்துல. அப்ப 2வது படம் வராது. கேட்டது ஆர்முடுகள் கூடவா இருக்கணுமா இருந்தா விளைவு விசை கூடவா இருக்கும். F சமன் ME ஆர்முடுகளுக்குரிய பெருமானம் என்ன இருக்கும்னு சொன்னா F over M. அப்ப ஒரே திணிவுதான். விளைவு விசை கூடவா இருக்கேன் ஆர்முடுகளோட பெருமானம் கூடவா இருக்கு. அப்ப திணிவுகள் மாறையில எங்க விளைவு விசை கூடவா இருக்கும்னு நீங்க பார்த்தா சரி. முதலாவது படத்துல விளைவு விசை 3F, 2வது படத்துல விளைவு விசை 0. மேல் நோக்கி ஒரு F என்ற விசை வருது. அது எம்மிலும் பார்க்க எம்ஜியிலும் பார்க்க குறைவா இருந்தா அங்க ஆர்முடுகா. எம்ஜியிலும் பார்க்க குறைவா இருக்குது F சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆர்முடுகா. 2வது படம் வராது. 3வது படத்துல பார்த்துக்கொள்ளுங்க, விளைவு விசை வந்து 4F வரும். அது நேரம் மேல் நோக்கி ஒரு F இருக்குது இருக்கட்டும். ஆனா 3வது படத்துல விளைவு விசை 4F. அப்ப 3வது படத்துல விளைவு விசை 4F இருக்கிறதால முதலாவது படம் வராது. இந்த முதலாவது 3F தானே இருந்தது. சோ முதலாவது வெட்டி விட்டுருலாம். 2வது தட்டுப்பட்டுது. 3வது இருக்கு மிச்சமா. 4வது படத்துல விளைவு விசை 2F தான் வர போகுது. அப்போ 3ஓட ஒப்படைக்கு 4வது நீங்க வச்சிருக்க தேவையில்லை. 4வது பிள்ளை 3வது தான் வர போகுது. 3வது மிச்சமா இருக்கு. நீ 5 பார்க்கணும். சரியா? 1 2 4 வராது. என்ன 4வது படத்துல விளைவு விசை 2F தான் இருக்குதா இருந்தா 4F இருக்கத்தக்கதா பேருக்கு 2F காய்ச்சி பண்ணிப்பான். சோ 4வது விட வராது. 5வது பார்க்கணும். சரியா? இப்ப நான் கெஸ் பண்ண வேண்டியது 3வதையும் 4வது, 3வதையும் 5வதையும். அதான் கொஞ்சம் டீப்பா விளங்கப்படுத்துறேன்னு போட்ட கவனி. 3வதையும் 5வதையும் மட்டும் கொஞ்சம் விளக்கமாக. சரியா? 3வதையும் 5வதையும் மட்டும் பாருங்க. 3வதுல இங்கால பக்கம் 2F என்ற விசை இருக்குது. இதே நேரம் இங்கால பக்கமும் 2F என்ற விசை இருக்குது. மேல் நோக்கி F என்ற விசை இருக்குது. இது 3வது படத்துல. ரைட்டா? சரி, இது 3வது. 5வது படத்தை எடுத்துக்கொள்வோம். 5வது படம். 5வது படத்துல 30 சாய்வுல மேல் நோக்கி ஒரு விசை வருது 2F என்ற விசை. 30 சாய்வுல மேல் நோக்கி ஒரு விசை வருது 2F.
அதே நேரம் விங்கால பக்கமா ஒரு விசை இருக்குது F. இந்த திசையில் ஒரு விசை இருக்குது, அந்த விசையின் பெருமானம் 2F. சரி, இதை போடுறது 5ஆவது. ஏன்னா 3 5 தான் உங்களுக்கு டவுட்டா இருக்கணும், முக்கியமா தட்டுப்படு. இப்ப இந்த விசையை என்ன செய்யலாம்னா, இந்த ஒரு காவிக்கணியத்தையும் 2ஆ பிரிக்கலாம், ஒன்று கொண்டு செங்குத்தா. கிடைத்திசையில் எடுப்பீங்களா 2F cos 30 வரும். கிடைத்திசையில் எடுத்தா 2F cos 30 வரும். ஏன்னா கோணத்தோட சேர்த்து பிரிச்சா கோஸ். கோணத்தை விட்டு விலத்தி பிரிக்க கூட என்ன இருக்கும்னா சைன். இது என்ன இருக்கும்னா 2F sin 30 வரும். 2F sin 30. அப்ப 2F இன்டு sin 30 பிரமாணம் வேற. ரெண்டும் ரெண்டும் வெட்டுப்படும். இந்த திசையில வார விசையில பிரமாணம் மேல் நோக்கி F வரும். இதை பாருங்க, 2F இன்டு cos 30 பிரமாணம் √3/2. அந்த பிரமாணங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். அது தெரியாட்டியும் கிடைச்சது. அப்ப இதுல வார ரெண்டும் வெட்டுப்படுமா இருந்தா இங்க வார விளைய விசை √3 இன்டு F இருக்கும். சரியா, √3 இன்டு F. F பார்க்க பெருசு. அப்ப இதுல இருக்கிற வலப்பக்கம் இருக்கிற விளைய விசை இந்த 2F இந்த F ஓட இந்த √3F கூட்டப்படும். 4F பார்க்க பெருசு. √3 என்றது ஒன்று பார்க்க பெரிய வருமானம். ஆனா இதுல இருக்கிற விளைய விசை 4F தான். இதுலயும் மேல் நோக்கி F பெருது, இதுலயும் மேல் நோக்கி F பெருதுதான். இதே கேஸ் இங்கேயும் இருக்குது. அப்ப விளைய விசை இப்ப எங்க கூட வேற மாட்டா, இவருக்கு இங்கால பக்கம் வார விளைய விசை 4F தான் பாருங்க. ஆனா இவருக்கு வார விளைய விசை 4F பெருசு. சரி, எங்க வார விளைய விசை 4F பெருசு. என்ன இந்த 3F ஓட இந்த √3F கூட்டப்படும். √3 √3F F பார்க்க பெருசு. ரெண்டது சரி, கூட்டிக் கொண்டு இருக்க தேவையில்லை. சோ 3 5 தான் கன்ஃபியூஸ் வரணும். அப்ப 3 5 பார்த்தா 5ஆவது 5ஆவதுல 4F பார்க்க விளைய விசை பெருசா இருக்குது. சோ 7வது கேள்விக்கான விடை 5ஆவது பொருத்தமா இருக்கு. சரியா, கொஞ்சம் ஸ்வீட்டா செய்யறேன் கேள்வி. கொஞ்சம் ஸ்வீட்டா செய்யறேன். என்னன்னு சொன்னா, நீங்க இது ரெக்கார்டிங் பாக்குறதால கொஞ்சம் நீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ண பிறகு ஆறுதலா கேட்போம். நீங்க தேவையான டவுட்டையும் என்ன செய்யலாம்ட்டா கேட்டுக்கொள்ளலாம் நேரடியா. ரைட், 8வது கேள்வி. தொடர்ச்சியா கிளாஸ் கடைசி மட்டும் நடக்கும். சரியா, உங்களுக்கு தெரியும் இங்க பயாலஜி நடக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பிசிக்ஸ் இருக்குது, எல்லா பாடங்களும் இருக்குது. இப்போ நீங்க என்ன செய்யலாம்னா மற்ற ஆகளுக்கும் தெரியப்படுத்தி நீங்க வீட்டில இருந்தே படிக்கக்கூடிய மாதிரி ஒரு கடைசி மட்டும் படிக்கக்கூடிய மாதிரி சான்ஸ் இருக்குது. நீங்க என்ன செய்யலாம்னா வீட்டில இருந்தே டியூஷனுக்கு போக வலிக்கிட்டா டியூஷன்ல போற டைம் ஒரு பிரச்சனை வரும், பஸ்ல ஒரு டயர்ட் வரும், சைக்கிள்ல போற ஒரு டயர்ட் வரும். அந்த அலுப்புகள் எல்லாம் இல்லாம வீட்டில இருந்து என்ன செய்யலாம்னா இலவா படிச்சுக்கொள்ளலாம், தூரத்தில் இருக்கிறார்கள் எல்லாம். இப்ப அந்த டியூஷனுக்கு போற கலைப்புகள் இருக்காது சூம் கிளாஸ். உதாரணம், சில நேரம் சில இடங்கள்ல டியூஷன் எடுத்தா உங்களுக்கு 3 மணி கிளாஸ்னா சில நேரம் 4 மணிக்கு தராங்க. அப்ப நீங்க 3 மணி கிளாஸுக்கு 2 மணிக்கு வலிக்கிட்டு 2 மணில இருந்து 3 மணி 4 மணி 2 மணி தேரம் வேஸ்ட் ஆகும். இது அந்த டைம் வீட்டில இருந்து படிச்சா கிளாஸை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீ ரிவிஷன் பண்ணி போட்டு வீட்டிலேயே படிச்சு போட்டு அதுக்கேற்ற மாதிரி தேவையான நேரம் ரிவிஷன் பண்றது போதிய நேரம் கிடைக்கும். அப்ப அதெல்லாம் இதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிளாஸ் சரியான பிரயோசனப்படும். நீங்க செய்ய வேண்டிய வேலை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறது. உங்களால் எவ்வளவு பேருக்கு தெரியப்படுத்த கொள்ளுமோ தெரியப்படுத்திக் கொள்ளும். 8வது வெளியே பார்த்துக் கொள்ளும். 8வது வெளி 8வது ஒரு பொருள் புவியீர்ப்பின் விழுந்து கொண்டிருக்கிற பொருள். நான் சுமார் கணக்கெடுக்கிறேன். உயரமான இடத்திலே இருந்து ஒரு எந்தினுடைய பொருள், உயரமான இடத்திலே இருந்து ஒரு எந்தினுடைய பொருள் புவியீர்ப்பின் விழுகிறது. இதோடப்பம் பூச்சிய சக்தி மட்டமா 0 பொட்டன்சியல் லெவல். தரைய பூச்சி சக்தி மட்டும் அடுத்தா புவியீர்ப்பின் பொருள் ஒன்று விழுகின்றது. இப்பொருளின் அழுத்த சக்தி P ஆனது இடப்பெயர்ச்சி எச்சுடன் மாறுபடுவதை காட்டும் வரைவு. அப்ப மேலிருந்து கீழே வரைக்கும் உனக்கு தெரியும் அழுத்த சக்தி குறைய வேணும். அழுத்த சக்தி குறைய வேணுமா இருந்தா 2வது விட வராது, 3வது விட வராது, 5வது விடையும் வராது. இதெல்லாம் ஈஸியா பிடிச்சு கொள்ளலாம். இப்ப இதுகளுக்கெல்லாம் நிறைய நேரம் மெனக்கிட போறது இல்லை. மேலே இருந்து கீழே வரைக்கும் அழுத்த சக்தியின் வருமானம் குறைய வேணுமா இருந்தா
ரெண்டாவது விட மூன்றாவது விட அஞ்சாவது விட வராது. 1 4 தான் வரும். அப்ப நீ 1 அல்லது 4 தான் கெஸ் பண்ணவும். 1 4 கெஸ் பண்றதுக்கு ஒரு இலகுவான வழி ஒன்று இருக்கு. அப்படியே போட்ட பாருங்க. இப்ப நான் சுமார் கை கெடுக்கிறேன். இந்த பொருள் ஒரு எக்ஸ் என்ற தூரம் விழுந்திருக்கணும். இந்த பொருள் ஒரு எக்ஸ் என்ற தூரம் விழுந்திருக்குதாண்டா, இந்த எக்ஸ் என்ற தூரத்தில் இவருக்கு இருக்கிற நிலைப்பண்பு சக்தி என்ன இருக்குமாண்டா, மொத்தமா இருக்கிற வருமானம் இதிலே இருந்து விழாவு தான் இவருக்கு நிலைப்பண்பு சக்தியா இருக்கும். ஹெச் மைனஸ் எக்ஸ் போடவும். இந்த மொத்த உயரமே ஹெச், அதுல இருந்து எக்ஸை கழிச்சா இதிலே இருந்து வர நிலைப்பண்பு சக்தி வரும். அப்ப அந்த நிலைப்பண்பு சக்திக்கான சமன்பாடு, பொட்டன்சியல் எனர்ஜிக்கான சமன்பாடு எம்ஜி ஹெச் மைனஸ் எக்ஸ் இருக்கும். அப்ப இந்த பொட்டன்சியல் எனர்ஜிக்கான சமன்பாடு உள்ள பெருக்கி எழுதினா எம்ஜிஹெச் மைனஸ் எம்ஜிஎக்ஸ் என்ற மாதிரி வரும். இதை முன்னுக்கு எடுத்து அவரை பின்னுக்கு எடுக்கிறேன். ஸோ பொட்டன்சியல் எனர்ஜிக்கான போவே இவரை முன்னுக்கு எடுத்தா மைனஸ் எம்ஜி வரை போகணும். இதை வர எக்ஸை வெளியில் எழுதி கொள்றது சக இங்கான எம்ஜி ஏச் என்ற வருமானம் வரை வரும். அப்ப இந்த சமன்பாடு y சமன் மைனஸ் எம்எக்ஸ் பிளஸ் சி என்ற மாதிரி வரும். இது சி, இது எக்ஸ்ஹெச், இது படித்திறன், இது YH. அப்ப இந்த விழுகிற ஆழம் எக்ஸ் மாதிரி தான் இந்த எக்ஸ்ஹெச் வர போகுது. இந்த எக்ஸ் இந்த பிரமாணம் மாறத்தான் கேட்டது பொட்டன்சியல் எனர்ஜிக்கான விளைவு. சரியா? அழுத்த சக்தி பி ஆனது இடப்பெயர்ச்சி எக்ஸுடன் மாறுபடுவதை காட்டும் விரைவு சொன்னா இங்க இருந்து விழுகிற ஆழத்தான் கேட்கப்படுறது. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த வரைவின் படித்திறன் எம்ஜி. வரைவின் படித்திறன் எம்ஜி என்னதால வரைவின் படித்திறன் மாறப்படாது. ஏன்? இங்கே இருந்து இங்க மட்டும் பொருள்னதுனையும் மாறாது, ஜியும் மாற போறது இல்லை. இப்ப பொருள்னதுனையும் ஜி மாற பொருளையா இருந்தா இந்த எம்ஜி இந்த பிரமாணம் மாற போறது இல்லை. இப்ப வரைவின் படித்திறன் மாறாம வைசமன் மைனஸ் எம்எக்ஸ் வரை இருக்கும். வரைவின் படித்திறன் மாறப்படாது. ஸோ உங்களுக்கு மிஞ்சினை விட 1 அல்லது 4 தான் மிஞ்சினது. 1 4 பாத்தீங்களா இருந்தா முதலாவது வராது. அது படித்திறன் கூடுது, படித்திறன் மாறப்படாது. ஸோ முதலாவிட பொருத்தமா இருக்கும் 8வது கேள்வி. இதுதான் 8வது கேள்விக்கான விடை முதலாவிட பொருத்தமா இருக்கு. ஒன்பதாவது கேள்வி பார்ப்போம். 9வது கேள்வி. ரைட், 9. ஏபிசி ஒரு உராய்வற்ற பாதையாகும். உள்ள துணிக்கை வி வேகத்துடன் அறியப்படும் போது பாதை வழியே வழிக்கு சென்று பூமியிலிருந்து எச் உயரத்தில் உள்ள புள்ளி வையை அடைகின்றது அந்த எம்திணிவு. 2m உள்ள துணிக்கை 2v வேகத்தில் அறியப்படும் போது பாதையில் சென்றடையும் அதிக உயரம். இப்ப எம்திணிவு போற தூரம் எச்சா இருந்தா வி வேகத்தில் அறியப்படுவீங்க. 2m 2v வேகத்தில் தள்ளப்பட்டா என்ன உயரத்துக்கு போகும் தான் கேட்கப்பட்டிருக்கு. எச் சார்பா சரியா? 2m 2v வேகத்தில் அறியப்படுறதா இருந்தா அது என்ன உயரத்துக்கு போயிருக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கு. 8/4 8/2 4h என்ன. இப்ப இவர் உராய்வு ஒன்றும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. தளத்துக்கு உராய்வுகள் ஒன்றும் இல்லை. உராய்வு கூட 0 இருக்கணும். தொடர்ந்து இவற்றை இழக்கிற இயக்க சக்தியின் வருமானம் தான் இங்க நிலைப்பண்பு சக்தியா மாற்றமடைய வரும். இயக்க சக்தியின் வருமானம் தான் முழுமையான நிலைப்பண்பு சக்தியா மாற்றமடைய வரும். அப்ப இவர் இழக்கிற இயக்க சக்திக்கு நீ என்ன போடலாம்டா, MB வர்க்கம் போட்டா அவ்வளவு நிலைப்பண்பு சக்தி MGH மாறி போகணும் முதல் ஆரம்பத்துல.
இப்ப 2m திணிவுக்கு போடுவோம். 2m திணிவுக்கு போட்டா திணிவு 2m வேகம் போடணும் 10dv முழுவதுன்ற வர்க்கம் 4v வர்க்கம் வரும். 10dv முழுவதுன்ற வர்க்கம் 4v வர்க்கம். அப்ப இந்த பெருமானம் திணிவு 2m g ஏழு உயரம் தான் நான் காண போறோம். h dash ஏழு உயரம் h dash h காணவும். இப்ப பாருங்க இதுல வர m b வர்க்கத்துக்கு mgh போடலாம். நான் சொல்லக்கூடாது. இதுல வர இதுல வர m இதுல வர v வர்க்கம். இதுல நான் கட்டு அப்படியே இருக்கட்டும். அந்த mb வர்க்கத்துக்கு நாங்க இதுல mgh போடலாம். எங்களுக்கு h தான் கூட வரும். என்ன இந்த mb வர்க்கம் mgh சமன். அந்த செலவும்படி அங்கால வார பெருமானம் 2mg h dash என்ற வரும். இதுல வர mgயும் இதுல வர mgயும் மட்டுப்படும். இந்த ரெண்டையும் மட்டுவியா இருந்தா 4 வரும். சோ h dash என்ன இருக்கும் 4h இருக்கும். இந்த மாதிரி கண்டுகொள்ளலாம். h dash என்ற பெருமானம் 4h. சோ இப்ப உயரத்தின் பெருமானம் என்ன இருக்கும்னா 4h இருக்கணும். 5வது விடை பொருத்தமா இருக்கும். 9வது கேள்வி பாருங்க. 5வது விடை பொருத்தமா இருக்கும். 9வது கேள்வி. இதுல செய்யற அவ்வளவு கேள்வி நீங்க இது வரைக்கும் எங்கேயும் சந்திச்சிருக்காத கேள்வியா இருக்கும். ஏன்னு சொன்னா இது நீங்க பாசைவர்கள் எங்கேயும் பார்த்திருக்க மாட்டாய். அவ்வளவு பாசைவர் கேள்வியை வச்சு உருவாக்கப்பட்ட வெறுப்பூட்டப்பட்ட கேள்வியை. சரியா நல்ல நல்ல கேள்வியை. அந்த மாதிரி கேள்விகளை நீங்க செய்த அனுபவம் எடுப்பீங்களா இருந்தா உங்களோட ஃபைனல் பேப்பர் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா சரியா ஈஸியா இருக்கும். இல்லையா 10வது கேள்வியே பார்ப்போம். சரியா நீங்க 10 கேள்வி காணும். மிச்சம் அடுத்தடுத்த கிளாஸ்ல மிச்ச கேள்வியை பார்த்து கொள்வோம். நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஆக்கள் இதில் ஜாயின் பண்ணி கொள்ளவும். நேரடியாக வந்தா நீங்க டவுட்டும் கேட்கலாம். சரியா நேரம் வேற வேற ஆக்களுக்கும் தெரியப்படுத்திக் கொடுங்க. கிளாஸ் 3 பாடம் நடக்குது. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ். மேத்ஸ் இல்ல 10வது கேள்வியை பார்ப்போம். 10வது திணிவு எம்முடைய துணிக்கை வேகம் ஜூடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகின்றது. இயக்கத்திற்கு வலையினால் மாறா தடைவிசை ஏற்படுத்தப்படுகின்றது என கொண்டு துணிக்கை செல்லும் அதிக உயரம். அப்ப இது கீழே இருந்து மேல் நோக்கி அறியப்படுது. இந்த துணிக்கு கீழே இருந்து மேல் நோக்கி அறியப்படுது வி வேகத்துல. மேல் நோக்கி அறியப்படைக்கு வேறக்கு என்னென்ன தடை விசை இருக்குமென்றா ஒன்று வளமையா நிறைய தடை விசை இருக்கு. வழித்திட விசைனா வளமையா கதைக்கிறீங்க. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு வழித்திட விசையும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இயக்கத்துக்கு எதிராக குறிப்பிட்ட விசை தடை விசை. இங்க சொல்லப்படுது வழித்திட விசையும் இருக்கு. அந்த வழித்திட விசை சொல்லப்பட்டிருக்கு எஃப் பண்ண வழித்திட விசை எஃப். சரி இப்ப இந்த வழித்திட விசையும் இருக்குதா இருந்தா இது எவ்வளவு தூரம் மேக்சிமம் போகும். இவர் போற இயங்குற உயரம் எச்சிந்த பிரமாணம் என்னவா இருக்குமென்று தான் கேட்கப்படுறது. அந்த அதிவியல் புள்ளிக்கு போய்க்கு இவற்ற வேகம் என்னவா போயிடணும் 0 ஆயிரும். அதிவியல் புள்ளிக்கு எங்கே இவற்ற வேகம் 0 ஆயிரும். அப்ப அந்த வேகத்தின் பிரமாணம் என்னவா இருக்குமென்று தான் கேள்வி. சரி உங்களுக்கு நேர்கோட்டிய இதில் ஒரு சமன்பாடு வைக்கிறப்ப விசை தர தூரம் என்ற பெருக்கம் இயக்க சக்தி மாற்றம். விசை தர தூரம் என்ற பெருக்கம் என்னவா இருக்குமென்றா இயக்க சக்தி மாற்றம். தடை விசேர தூரமா இருந்தா இழந்த இயக்க சக்தியா இருக்கும். விலையில் விசேர தூரமா இருந்தா பெற்ற இயக்க சக்தியா இருக்கும். இங்க இவருக்கு இயக்கத்துக்கு எதிராக 2 விஷயம் இருக்கும். தடை விசை அப்ப இழந்த இயக்க சக்தியா இருக்கும். அவைக்கு வர தடை விசை என்ற பிரமாணம் mg + f. இயங்குற தூரம் h அதான் காண வேணும். இழந்த இயக்க சக்தி என்ன இவர் இங்கே இருந்து இங்க போயிருக்க அவ்வளவு இயக்க சக்தி முழக்கப்பட்டிருக்கு. இருக்கிற mb வரைக்கும் அவ்வளவு பிரமாணம் இல்லாம போயிருக்கு இழந்த இயக்க சக்தி. இப்ப நீங்க காண வேண்டியது h தான் காண வேணும். இந்த இவ்வளவு சக்தி முழக்கப்பட்டிருக்கும். தடை விசேர தூரம் இழந்த இயக்க சக்தி தடை விசை வழித்திட விசை பெறவும். அப்ப எச்சிந்த வருமானம் தான் நீ காண வேணும். எச்சிந்த வருமானம் mb வர்க்கத்தின் கீழ்
இது ரெண்டு இருக்குது இந்த எம்ஜி பிளஸ் எஃப் போகணும் ரெண்டு இன்டு எம்ஜி பிளஸ் எஃப் கொண்டு கீழே பிரிக்கணும் அப்போ இயங்குற தூரம் என்ன இருக்க மாட்டா எம்பி வர்க்கத்துக்கு 10 இன்டு எம்ஜி பிளஸ் எஃப் இருக்கணும் 4வது விடை பொருத்தமா இருக்கும் 10வது கேள்விக்கு சரியா 10வது கேள்விக்கான விடை 4வது விட பொருத்தமா இருக்கும் 10வது கேள்விக்கு சரியா 10வது கேள்விக்கு 4வது விடை பொருத்தமா இருக்கும் 10வது கேள்விக்கு ரைட் இன்றைக்கு இவ்வளவு போதும் மிச்ச கேள்வியை நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்த்துக் கொள்வோம் தொடர்ந்து இதே மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு முதல் பேப்பர் வரும் முதல் பேப்பர்ல வர கேள்வியில வரும் எல்லா பாடத்திலையும் சரியா கிளாஸுக்கு ஜாயின் பண்ண மாணவர் ஜாயின் பண்ணி கொள்வோம் மற்ற ஆக்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்ளும் ரைட்